வணக்கம் மக்களே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த கட்டம் இந்த மாதம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் வந்து இந்த நேரம் கால் பதிச்சிருப்பாரா மணி அவர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 மணித்தேலங்களுக்கு முதல் பெங்களூர் ஏர்போர்ட்டில் வந்து மணியண்ணா இறங்கியிருக்காங்க. ஸோ பெங்களூர் டு கனடா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே டைம் வந்து அங்கே கனடாவில் இறங்கிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி அங்கே சம்பவம் நடக்க இருக்கு, அதை பற்றி வந்து பார்த்துடலாம். அடுத்தது பிக் பாஸ் 6 தமிழ் ரைசிங் ஸ்டார். பொதுவாக பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 நாளில் டைட்டில் அடிக்கிறது அதுவும் ஒரு விளையாட்டு. அப்படின்னா அந்த 100 நாளுக்கு அப்புறம் நம்ம என்னத்துக்காக வந்தோமோ அதை அச்சீவ் பண்ணுறது தான் உண்மையான வெற்றி. ஸோ அந்த ரீதியில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 6ஓட ரியல் வின்னர் ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய படங்கள் 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் படம் வரைக்கும் போயிருக்கு. தளபதிக்கு அப்புறம் தலைவரா அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் ஜனனி மேம் அவர்களுக்கு ஜோடி யாரு? பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் பல பேர் அவங்களுடைய படத்தில். ஸோ இப்படி அவங்கள பற்றி எக்கச்சக்கமான அப்டேட்டு. ஸோ அதை பற்றி வந்து நம்ம பேசலாம், சரிங்களா? ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்கள் அவங்களுடைய இந்த மாதம் ஏப்ரல் மாதம், இன்று ஏப்ரல் 1. ஸோ இந்த மாதங்கள் அர்ச்சனா மேம் அவர்களுடைய அடுத்த கட்டங்கள் என்ன அப்படின்னுக்குள்ள விஜய் டிவியில் அவங்க அர்ச்சனா மேம் அவர்கள் அண்ட் மணி மாஸ்டர் அவர்கள் வித் பிக் பாஸ் 7 தமிழ் வின்னர் அண்ட் ரன்னர் அவங்க கூட கூல் சுரேஷ் அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண அது இது எது அந்த ஷோவோட 2ஆம் பாகம் எபிசோட், முதலாவது எபிசோட் வந்து போன வீக் போட்டிருந்தாங்க. சீசன் 3 அது எது மாக்காபா கோஸ்ட் பண்ணுறாங்க. அதோட 2ஆம் பாகம் வந்து இந்த வீக்கெண்ட் போடப்படலாம், அப்படி இல்லைன்னா அடுத்த வீக்கெண்ட். ஸோ அது வந்து இந்த மாதம் வந்து வரும், சரிங்களா? அர்ச்சனா மேம் அவர்கள். அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பாடல் 1 வந்து ஆல்ரெடி முடிஞ்சுது. அடுத்தது வந்து அதை ஒரு அப்டேட் ஒன்று வர இருக்கு. அந்த 2மே இந்த மாதத்தில் வரும் அப்படி என்பது தான். அடுத்தது அவங்களுக்கு இருக்கின்ற அழைப்பிதழ்கள் சீஃப் கெஸ்டாக 4-5 இடங்களுக்கு போவாங்க, அது பற்றிய அப்டேட், சரிங்களா? இது இந்த மாதம் அர்ச்சனா மேம் அவருடைய நிகழ்வுகள் தொடர்பாக நமக்கு கிடைச்ச அப்டேட், சரிங்களா? ஸோ அண்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணி மாஸ்டர் அவர்கள் திரும்ப நம்ம சொல்கிறோம், பிக் பாஸில் 100 நாட்கள் நம்ம இருந்து வின் பண்ணுறதை விட ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நம்ம அந்த பிக் பாஸ் போனதுனால இப்போ நம்மள ஒரு 100 மடங்கு நமக்கிட்ட எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு நம்மளை பார்க்க ஒரு 100 பேர் வாழ்த்துறாங்க அப்படின்னா பிக் பாஸ் போனதுக்கப்புறம் அந்த 100 1000 மாறி இருக்கு அப்படின்னா அது ரியல் வெற்றி. இப்போ எங்கிட்ட 2 படம் இருக்குது, ஆஃப்டர் பிக் பாஸுக்கு அப்புறம் அந்த 2 10 மாறி இருக்கு அப்படின்னா அது ரியல் வெற்றி. ஸோ அப்படி இந்த சீசன் 7 மணி மாஸ்டர் அவர்களுக்கு ஆஃப்டர் பிக் பாஸ் சீசன் 7 வந்து நாடுகள் அவரை சீஃப் கெஸ்டாக இன்வைட் பண்ணுது. தமிழ்நாட்டில் இருக்க இடங்கள் இல்லை, தமிழ்நாடு தாண்டின மாநிலங்கள் அல்ல, இந்தியா தாண்டி வந்து கடல் தாண்டி வந்து அங்கே வேற நாடுகளில் நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு இவர் தான் சீஃப் கெஸ்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு பிக் பாஸ் மூலம் மணி அவர்களுடைய வளர்ச்சி வேற மாறி இருக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதம் வந்து கனடா, அப்புறம் ஜூன் வந்து மலேசியான்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அக்டோபர் வந்து UAE, இதற்கு நடுவில் வந்து இலங்கை அப்படின்னு வெறித்தனம் சீஃப் கெஸ்டா, சரிங்களா? சும்மா இல்லை, சீஃப் கெஸ்டா. ஸோ அப்படி இருக்கக்குள்ள இப்போ வந்து மணி மாஸ்டர் அவர்கள் வந்து கனடாவில் இப்போ இந்த நிமிடம் நான் பேசுகிற நிமிடம் இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே கனடாவில் இறங்கிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன், சரிங்களா? ஏன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி கனடாவில் மணி மாஸ்டர் அவர்கள் சீஃப் கெஸ்டாக போகிற ஒரு நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கு. ஆல்ரெடி அந்த டிக்கெட் எல்லாம் வெறித்தனமாக மணி மாஸ்டருக்காகவே பல பேர் இன்க்ளூடிங் நம்மளுடைய ஜெர்னி மேம் அவர்களுடைய ரசிகைகள் பல பேர் நம்ம சொல்லியிருந்தோம், டனிஸ் வியூவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். அவங்களோட ஃபேமிலியை வந்து அவரை பார்க்கும்போது மொத்தம் 11 பேர், சரிங்களா? ஸோ அவங்க சிஸ்டர்ஸ் பிள்ளைகள் அப்படின்னு வெறித்தனமாக கனடா மக்கள் மணி அவர்களை கொண்டாட ரெடியாக இருக்காங்க. ஸோ இது தவிர்த்து அவருக்கு நிறைய படங்கள், சாண்டி மாஸ்டர் அவங்க கூட படம், கவினண்ணா அவர்களோட படம், அவர் சோலோவா பண்ணுற படம், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்கள் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய படத்தில் அவர் ஒரு கொரியோகிராஃபரோ அல்லது கோ ஆக்டராவோ, இப்போ கபாலியில் சதீஷ் அண்ணா பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி அது அவருடைய அந்த டாக் அப்படின்னு மணி அவர்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போச்சு ஆஃப்டர் பிக் பாஸ் 7 தமிழ். திஸ் இஸ் கால்ட் ரியல் சக்ஸஸ்,
சரிங்களா, வெறுத்தனம். ஓகே, அடுத்தது வந்து இப்போ பிக் பாஸ் தமிழில் மட்டுமில்ல, எனக்கு தெரிஞ்ச ஒட்டுமொத்த பிக் பாஸ்லையுமே ஒரு பெண் போட்டியாளர் கொமனாவி ஒரு ஆண் பெண் அப்படின்னு பார்க்கக்குள்ள யாருன்னே தெரியாத ஒரு முகம், ஒரு வேற ஒரு நாட்டில் இருந்து வர்றாங்க, கஷ்டப்பட்ட குடும்பம், ஈவன் ஃப்ளைட் டிக்கெட் கூட கஷ்டப்பட்டு தான் எடுத்தாங்க. பிக் பாஸில் வந்து அவங்களுக்கு போடுறதுக்கான ஆடைகள் கூட வர முடியாமல் இருந்துச்சு. அதை வச்சு ப்ராப்ளம் கூட பண்ணார்கள் உள்ளுக்குள்ளே இருந்தவர்கள். வீக்கெண்ட் எபிசோடுக்கு கமல்ஹாசன் அந்த டோக் எல்லாமே வந்துச்சு. ஸோ 70வது நாள் துரோகம் பண்ணி வழியில் அனுப்புகிறாங்க. ஏன்னா அவங்க ஜனனி மேம் அவர்கள் ஒரு டாப் 3 வந்திருக்க வேண்டிய ஒரு நபர் 70வது நாள் வெளியில் அனுப்புகிறாங்க. 71வது நாள் தமிழ் சினிமாவில் காலடி வைக்கிறாங்க. அதுவும் தளபதி படம், லோகேஷ் அண்ணா படம், அனிருத் அவர்கள் இசை, பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, த்ரிஷா அவர்கள் ஹீரோயின் அப்படின்னு ஒட்டுமொத்த உலகையும் திரும்பி பார்க்க வச்சாங்க. அப்போ ஆரம்பித்தவங்க இப்போ சூப்பர் ஸ்டார் வரைக்கும் போயிருக்காங்க. தளபதியிலேருந்து இப்போ சூப்பர் ஸ்டார். போன வருஷம் தளபதி, இந்த வருஷம் தலைவர் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸு. ஸோ இப்போ ஜனனி மேம் அவர்கள் வந்து இந்த மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதி விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய ட்ரெயின் படம், அதில் வந்து அவங்க ஒரு சர்ப்ரைஸான ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் ஹீரோயினா வந்து டிம்பிள் ராத்தியா அவங்க யாரோ பண்ணுறாங்க, மிஸ்கின் சார் அவர்களுடைய டைரக்ஷன். சரிங்களா, ஜனனி மேமையே ஹீரோயினாக போட்டுக்கலாமே. ஓகே, கூடிய சீக்கிரம் நடக்கும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகின் அவர்களோட ஒரு படம், அதோட ஷூட் வந்து இப்போ போய்கொண்டிருக்கு. சரிங்களா, ஏதோ ஒரு இடத்துல நம்ம திரு ப்ரோ சொல்லியிருந்தாங்க, எங்கே அப்படின்னா கொல்லிக்கிள்ளில் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்தில் ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கு போல இருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து ஒரு இன்னொரு படம். ஆனால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்டரோட அந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கு. இது தவிர்த்து கவினண்ணா அவர்களுடைய படம், அப்புறம் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் அண்ட் லோகேஷ் அண்ணா அவர்களுடைய படம், அதுக்கு இவங்களுடைய டாக் வந்து போய்கொண்டிருக்கு. இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. பட் போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம் கவினண்ணா அவர்களுடைய இப்போ கவினண்ணா ஸ்டார் படம் பண்ணுறாங்க. அடுத்தது நெல்சன் அண்ணா அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு படம் பண்ண இருக்காங்க. சதீஷ் அண்ணா அவர்களுடைய படத்தோட ஷூட்டிங் வந்து போய்கொண்டிருக்கு. ஸோ மேபி நெல்சன் அண்ணா அவர்களுடைய படத்தில் ஜனனி மேம் அவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி ஜனனி மேம் அவர்கள் போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் கவினோட அவங்க நடிக்க இருக்காங்க, சான்சஸ் இருக்குன்னு. அது மிஸ் ஆகி இந்த வருஷம் நடக்கும் அப்படின்றதான் என்னுடைய கெஸ்ஸிங்கு. லெட்ஸ் சி. சரிங்களா, ஸோ இப்படி கைவசம் 5-6 படங்கள் வச்சிருக்காங்க. பிக் பாஸ் 7 தமிழ் இப்போதான் முடிஞ்சுது. அந்த போட்டியாளர்களோட அப்டேட்டை விட தமிழ் சினிமாவில் ஒருத்தர் ஒரு பிக் பாஸுக்குள்ளே போன ஒரு கான்டெஸ்டன்டோட அப்டேட் அதிகமாக வருது அப்படின்னா அது ஜனனி குணசீலன் அவர்கள் தான். எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணம் நல்லா இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால் ரியல் சக்ஸஸ். பிக் பாஸுக்குள்ளே போகிறது எல்லாருமே சினிமாக்குள்ளே போகிறதுக்கு தான், படங்களுக்கு தான். அது வந்து 100% பக்காவாக கிடைச்சிதுன்னா அது ஜனனி குணசீலன் அவர்களுக்கு தான். சரிங்களா, இதற்கு முதல் 2019 லாஸ்ட்லி அவர்களுக்கு கிடைச்சிது. பட் அந்த கொரோனா மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு லாஸ்ட்லி அவர்களுடைய ரேஞ்சே வேறு. சரிங்களா, டாப் 3 டாப் 5 ஹீரோயினுக்குள்ளே இருந்திருப்பாங்க. பட் டைம் இருக்குது. வாழ்க்கை ஒரு வட்டம், தோத்தவன் ஜெயிப்பான், ஜெயிச்சவன் தோப்பான், அது அப்படி மாறிக்கொண்டே இருக்கும். பட் நம்ம நின்று போராடிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா, ஸோ இப்படி ஜனனி மேம் அவர்கள் வந்து கைவசம் நிறைய படங்கள். ஸோ இது ஜனனி மேம் அவர்களுடைய அப்டேட். அண்ட் தலைவரோட படத்தில் ஜனனி மேமும் மணி அவர்களும் நடிக்கிற பட்சத்தில் அது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதோட அப்டேட் வர வர நம்ம தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். சரிங்களா, ஓகே. அடுத்தது வெற்றிமகன் கவின் அவர்கள் சீசன் 3 பிக் பாஸுக்குள்ளே போனார். பட் அதுக்கு முதலே அவர் ஃபேமஸ் தான். ஆனால் பிக் பாஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் வெற்றிமகனாக வெளியில் வந்தார். ஸோ கவினண்ணா அவர்களுடைய ஸ்டார் படத்தோட ஒரு பாடலோட டீசர் மாதிரி விட்டுருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, கவினண்ணா அவர்களுடைய ஹார்ட் ஒர்க். அவருக்கு ஆல்ரெடி கால் 2010ஆம் ஆண்டு பெரியதொரு ஆக்சிடென்ட் நடந்து காலில் வந்து அந்த பிளேட் எல்லாம் வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ அவர் வந்து நடக்கிறதே கஷ்டம் அப்படின்னு இருந்தாங்க. இப்போ அந்த பாடலோட டீசரை வந்து பாருங்க எப்படி டான்ஸ் ஆடுறாருன்னு. டடா படத்தில் கூட அந்த ஒரு பாடலுக்கு வந்து வேற லெவலில் குத்தி இருப்பாரு. இதுதான் நம்ம ஒரு விடயத்தில் வருத்தனமாக இருந்தோம்னா, என்ன வருத்தமாக இருந்தாலும் என்ன ஏழாமல் இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரியாது. நம்மளுடைய சக்ஸஸ் மட்டும்தான் குறியாக இருக்கும். கவின் அந்த ரகம். சரிங்களா, விடாமுயற்சி வெற்றி அப்படி என்பதற்கு வெற்றி மகன் கவினண்ணா அவர்கள் 100% சிறந்த உதாரணம். சரிங்களா, ஸோ ஓகே மக்களை, இது இன்று நமக்கு கிடைச்ச பிக் பாஸ் கான்டெஸ்டன்ட் தொடர்பாக கிடைச்ச ஒரு அப்டேட், ஒரு தொகுப்பு அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கேள்விகள் இருந்தால் ஏதாவது கேளுங்க, நம்ம அதை பற்றியும் அடுத்த வீடியோவில் வந்து பேசலாம். பார்த்தது எங்களுக்கு நன்றி.